இப்போது இயந்திர வழி கல்வி நிலையானதா, இன்றியமையா ஆசான் வழி கல்வி நிலையானதா என்ற கருப்பொருள் கொண்ட நாடகத்தை அரங்கேற்ற அழைக்கிறேன் எனது சகோதர சகோதரிகளை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் நியூஸ் தெரியுமா? டேய், என்னடா ஸ்பெஷல் நியூஸ்? சொல்றது தெளிவா தான் சொல்லண்டா. என்ன ஸ்பெஷல் நியூஸ் இருக்க போகுது? எக்ஸாம் வரப்போகுது, அதானே? என்ன ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் பத்தி இப்பயே கவலையா? டேய், நானே இப்பதான் ஹோம்ஒர்க் நோட்டு, கிளாஸ் ஒர்க் நோட்டு மேம்கிட்ட சைன் வாங்க கொடுத்துருக்கேன். அதுவே இன்னும் கைக்கு வரலடா. இதனடா கொடுமையா இருக்கு. சாதனை பண்ணலான்னு ஸ்கூலுக்கு வந்தா எக்ஸாம்ங்கிற பேர்ல சோதனை கொடுக்குறாங்க. இதனால நம்மளுக்கு வேதனை தான் மிச்சம். அதெல்லாம் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வருண் நேற்று டியூஷன்ல என்ன பண்ண தெரியுமா? நேற்று டியூஷன்ல மேமு திருக்குறள்ல எத்தனை பால்னு கேட்டாங்க. என்ன சொல்லியிருக்க போறான்? 3 சொல்லியிருப்பான். அது கரெக்டு. என்னென்ன பால்னு கேட்டாங்க. டேய் 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 ப்ளீஸ்டா, வேணாண்டா, சொல்லாதடா. இருடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. டேய் 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 என்னடா சொன்னா சொல்றா. ஆண் பால், பெண் பால், பலர் பால்னு சொல்லிட்டான்டா அவன். என்னடா அதுக்குள்ளே ஸ்கூல் வந்துடுச்சு? சரி வாங்க போவோம். காலை வணக்கம். காலை வணக்கம் தமிழம்மா. எல்லாரும் டிபிடிக்கு ரெடியா? டேய், இந்த தமிழம்மாக்கு வேற வேலையே இல்லடா. டெய்லியும் டிபிடி வைக்கிறாங்க. வீட்டுக்கு போய் படிக்கலான்னு பார்த்தா எங்க அப்பா வேற நான் வீட்டுக்கு வர லேட் ஆகுன்னு நீயே கடைக்கு போய் எல்லா மளிகை சாமான் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாரா. அதுலேயே எனக்கு 1 மணி நேரம் போச்சுடா. அதுக்கப்புறம் என்ன, சாப்பிட்டு தூங்கிட்டேன். இதுல எங்கேருந்து படிக்கிறது? சரி, எல்லாரும் நோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு எழுத ஆரம்பிங்க. தமிழ்மா, எனக்கு ஒரு டவுட்டு. உனக்கு எப்பவுமே டவுட்டு தான். உட்காந்து டிபிடி எழுது. டீச்சர், பிரின்சிபல் சர்க்குலர் கொடுத்து அமைச்சிருக்காங்க. என்னவா இருக்கும்? டூர் கூட்டின்னு போக போறாங்களா? இது எல்லாருக்கும் வாசிச்சு காமிக்க சொல்லியிருக்காங்க டீச்சர். தமிழக முதலமைச்சரின் ஆணைக்கிணங்க நமது மாவட்டத்தில் நமது பள்ளி தேர்வு செய்யப்பட்டுள்ளதா? இனி வரும் காலங்களில் நமது பள்ளியில் சோதனை முயற்சியாக ரோபோ பாடம் எடுக்க போதா? அதனால் தற்காலிகமாக நமது பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் இடைநீக்கம் செய்ய போறாங்களா? ஜாலி. ரோபோ டீச்சர் என்ட்ரி கொடுக்க போறாங்க, நம்ம டீச்சருக்கு எண்டு கொடுக்க போறாங்க. ஹே, இனிமேல் நம்மளுக்கு ஜாலி தான்டா. நம்ம எல்லாரும் கிளாஸ்ல கேம் ஆடலாம், டைம் இல்லாம கார்ட்டூன் பார்க்கலாம், யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கலாம். இனிமேல் நம்ம என்ன கேட்டாலும் ரோபோ செய்யும்டா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் என்னை பற்றின சில தகவல்களை சொல்கிறேன். முதல் குடியுரிமை பெற்ற ரோபோவின் பெயர் சோஃபியா.
ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் காரல் கபெக். ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்திய ஆண்டு 1920. தனுஸ்ரீ ரோபோ பத்தியா இவ்வளோ சூப்பரா இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. All listen to me. Today I am going to teach science lesson. Communicable disease and non-communicable disease. Communicable disease transmitted from one person to another person or from a reservoir to a susceptible host. Example, tuberculosis, etc. டீச்சரை விட ரோபோ எவ்வளோ சூப்பரா நோயை பத்தி சொல்லுச்சு பாத்தியா? ஆமாண்டா. இந்த மெட்டல் மண்டைக்குள்ள எவ்வளோ நியூஸ் பார்த்தியா? ஆச்சரியமாகவும் இருக்கு, அதிசயமாகவும் இருக்கு. Next, max lesson, numbers and tables. ரோபோ டீச்சர் நான் ரெஸ்ட் ரூம் போகணும். Rest room, what rest room? நீ ரெஸ்ட் எடுக்கணுமா? Sit down. Numbers and tables. டேய் எனக்கு ரொம்ப பசிக்குதுடா. இது லஞ்ச் டைம் தானே? இருடா நான் சொல்றேன். ரோபோ டீச்சர், திஸ் இஸ் லஞ்ச் டைம். What lunch time? எனக்கு எப்பவும் பசிக்கிறதே இல்லையே, நான் சாப்பிட்றதும் இல்லை. ஆனால் நீங்கள் பசிக்குதுன்னு சொல்கிறீங்க. What is this? Sit and listen to me. தனுஸ்ரீ எனக்கு வயிறு வலிக்குது. இந்த ரோபோ டீச்சர் கிட்ட சொன்னா வாட் வயிறு வலின்னு கேட்கும். இப்போ நான் என்ன பண்றது? ஆமா சஞ்சனா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நம்ம ஃபீலிங்ஸையும் பெயினையும் இந்த ரோபோ புரிஞ்சுக்காது. இதுக்கு என்னதான் வழி? இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு, ஆனா அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. என்னதான் ஐடியா? யார் இந்த ரோபோவை நம்ம ஸ்கூலுக்கு வர வச்சாங்களோ அவங்களுக்கு லெட்டர் எழுதணும். சிஎம்கா? ஆமா. ஐயா, நம்ம சோதனை முயற்சியா ஒரு ரோபோ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோம் ஐயா. அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்குயா. ஏதோ சஞ்சனா 6ஆம் வகுப்புன்னு போட்டிருக்கையா. என்னது 6வது படிக்கிற பொண்ணு லெட்டர் எழுதியிருக்கா? இங்க கொடு. மதிப்பிற்குரிய முதல்வர் ஐயா, என் பெயர் சஞ்சனா. இப்போது 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். என் தாத்தா பல முறை நம் தமிழகத்தை வழிநடத்திய முதல்வர்களை பற்றி கூறியுள்ளார். ஏழை குடும்பத்து பிள்ளைகள் வெறும் வயிறோடு இருந்தால் பள்ளிக்கு வரமாட்டார்கள், வந்தாலும் காலி வயிறு அவர்களை பாடம் கற்க விடாது என உணர்ந்து சமூக பார்வையோடு மதிய உணவு திட்டம் கொண்டு வந்ததாக சொல்லியுள்ளார்கள். மதிய உணவு பள்ளிகளில் போட நிறைய பொருள் செலவாகும் என IAS படித்த பெரிய அதிகாரிகள் எல்லாம் தடை சொல்லிய போது நான் பிச்சை எடுத்தாவது பணம் தர தயார். கல்வி கற்றால் தானே பிள்ளைகள் வாழ்வு செழிக்கும், அவர்கள் உயர்ந்தால் இச்சமூகமும் உயரும் அல்லவா? அதனால் எந்த காரணமும் சொல்லாமல் மதிய உணவு போட ஆரம்பியுங்கள் என்று கராராக கர்ம வீரர் காமராஜர் ஐயா முதல்வராக இருந்த போது உத்தரவிட்டாராம். அவரை தொடர்ந்து வந்தவர்களும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டதால் கல்வி அறிவில் முன்னிலை மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. தாங்களும் அவ்வழியில் பயணிக்கின்றீர்கள். காலை உணவும் தந்திட உத்தரவிட்டுள்ளீர்கள். மாணவ மணிகளின் நலனை முன்னிறுத்தி பல்வேறு நலத்திட்டங்களை அமல்படுத்தி வருகின்றீர்கள். நமது மாநிலத்தில் பிறந்ததனால் சிறந்த கல்வி எங்களை போன்றோருக்கு கிடைக்கின்றது என்பதற்கு மிகவும் பெருமைப்படுகின்றேன். உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை முதற்கண் உரித்தாக்குகிறேன். சமீபத்தில் தாங்கள் உத்தரவிட்டுள்ள ஓர் அரசாணை மிகுந்த மன உளைச்சலை உருவாக்கியுள்ளது ஐயா. இக்காலகட்டத்தில் எங்கும் கணினி, எதிலும் மின்னணு சாதனங்கள் என ஆகிவிட்ட நிலையில் நாமும் பின்தங்கிவிடக் கூடாது என்ற உயரிய நோக்கத்தோடு தாங்கள் கொண்டு வந்த ஒரு திட்டம் அரசு எதிர்பார்க்காத எதிர்மறை விளைவுகளை உருவாக்கியுள்ளது ஐயா. துவக்கத்தில் இதெல்லாம் எங்களுக்கு வேடிக்கையாகவும் ஆவலை தூண்டும் விளையாட்டு போலவும் மிகவும் ஆசையாக இருந்தது. வகுப்புகளில் நாங்கள் செய்யும் தவறுகளையும் குறும்புகளையும் கண்டிக்கின்ற ஆசிரியர்கள் இல்லாதது எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை தந்தது. ஆனால் விரைவில் எங்கள் உற்சாகம் ஊசி குத்திய பலூன்களாய் ஆனது. ஐயா, எங்களுக்கு மனரீதியான தடுமாற்றங்கள் வருகையில் எங்கள் ஆசிரியர்கள்தான் எங்களோடு பேசுவார்கள்.
எங்கள் குழப்பத்தை நீக்கி உற்சாகப்படுத்துவார்கள். அது இப்பொழுது இல்லை ஐயா. அவ்வளவு ஏன், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எனக்கும் தேர்வு என்று சொன்னாலே உடல்நிலை மோசமாகும், பதட்டமாகி விடுவேன், மயக்கம் கூட வந்துவிடும். இதனை கவனித்த என்னுடைய ஆசிரியை எதற்கும் அச்சப்படக்கூடாது என பல நாட்கள் என்னை தனியே அழைத்து பேசியிருக்கிறார். பாரதியாரின் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்ற பாடலை வாய்விட்டு பல நாட்கள் என்னை பாட வைத்தார். எனது அச்சம் சிறிது சிறிதாக குறைந்து தற்போது தேர்வுகள் என்றாலே எனக்கு விளையாட்டு போல ஆகிவிட்டன. இது என் ஆசிரியரால் தான் சாத்தியமானது. ஆனால் இந்த ரோபோ கற்பித்தல் அவ்வாறில்லை. அது மட்டுமல்ல, எங்கள் ஆசிரியர் அவ்வப்போது எங்களோடு உரையாடி எங்கள் பெயரை சொல்லி அழைத்து பேசி நகைச்சுவையோடு பாடம் நடத்துவார்கள். இந்த ரோபோ கற்பித்தல் அவ்வாறில்லை ஐயா. இதில் நிறைய டெக்னிக்கல் எரர்ஸும் இருக்கிறது. ஏற்கனவே படிக்க கஷ்டப்படும் எங்களுக்கு ரோபோ வந்த பின் மூச்சடைப்பது போல் இருக்கிறது ஐயா. கண்ணை கட்டி காட்டில் விட்டார் போல் உள்ளது. வகுப்பறை என்றாலே அச்சமும் திகிலும் தான் வருகின்றன. படிப்பே வேப்பங்காயாக ஆகிவிட்டது. எந்த பிரச்சனை என்றாலும் அருகில் அழைத்து தலை கோதி அரவணைத்து பேசும் எங்கள் ஆசிரியர்கள்தான் எங்களுக்கு வேண்டும். இந்த உயிரற்ற ரோபோ வேண்டாம் ஐயா. தயவு கூர்ந்து எங்கள் மன உளைச்சலை உணர்ந்து மீண்டும் எங்கள் ஆசிரியர்களே எங்களுக்கு கல்வி கற்பிக்க உத்தரவிடுமாறு அனைத்து மாணவர்கள் சார்பாகவும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி ஐயா. இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கா? உடனே அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணுங்க. மறுபடியும் எல்லா டீச்சர்ஸையும் அந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு போக சொல்லுங்க. இது எல்லாமே 1 ஹவர்ல நடக்கணும். இது என்னோட ஆர்டர். நீங்க எங்களுக்கு ஒரு ஆசிரியராக மட்டும் இல்லை, ஒரு அம்மாவாகவும் இருந்திருக்கீங்க. நீங்க இல்லாத இந்த ஒரு நாள்ல நாங்க எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம். நீங்க திரும்பி வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் டீச்சர். இனிமே நீங்க என்ன சொன்னாலும் செய்யறோம் டீச்சர். ஆனா எங்களை விட்டு மட்டும் போயிடாதீங்க. எனக்கு மட்டும் ஆசையா, இனிமே நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஆசிரியர் என்பவர் அறிவை புகட்டி ஆவலோடு கற்றுக் கொடுத்து இன்பத்தமிழ் கொண்டு ஈடில்லா கல்வியளித்து உண்மையை உபதேசித்து ஊக்கம் தந்து எண்ணத்தை சீரமைத்து ஏற்றம் தரும் ஏணியாக ஐயத்தை அகற்றி ஒழுக்கத்தை வளர்த்து ஓய்வின்றி உழைத்து அவ்வை வழி நின்றவர் அக்தே எங்கள் ஆசிரியர். மாணவர்களோட ஃபீலிங்ஸையும் எமோஷன்ஸையும் ஆசிரியர்கள் தவிர வேற எந்த தொழில்நுட்பத்தாலும் புரிஞ்சுக்க முடியாது. இதுவே இந்த நாடகத்தின் மைய கருத்து. இந்த நாடகம் எஸ்கேபி கல்வி குழுமத்தில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மற்றும் பேராசிரியர்களுக்கும் சமர்ப்பணம். நன்றி.